இனி +2 தேர்வில் இயற்பியல் பாடத்தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நச்சுன்னு 4 டிப்ஸ். +2 தேர்வில் கணிதத்துக்கு அடுத்தபடியா 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற அதிக வாய்ப்பு உள்ள பாடம்னா அது பிசிக்ஸ் தான். 10 மார்க் கேள்விக்கு பதிலளிக்கும் போது தெளிவா டெரிவேஷன், டயக்ராம், தியரின்னு விரிவா எழுதினால் முழு மதிப்பெண்ணும் கிடைக்கும்ங்கறாங்க இயற்பியல் ஆசிரியர்கள். பிசிக்ஸ் எக்ஸாம்ஸ்ல அதிக மதிப்பெண் வாங்க நச்சுன்னு 4 டிப்ஸ் கொடுக்கறாரு திருவொற்றியூரை சேர்ந்த இயற்பியல் முதுநிலை ஆசிரியர் திரு SA சுதாகர் சாம். முதலில் 10 மார்க் क्वेश्चंस டீடைல் क्वेश्चंस எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ணணும், நமக்கு 4 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண வேண்டும். அந்த 4 क्वेश्चनக்கு 4 சாப்டர் நல்ல தரவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த 4 சாப்டர் முறையாக 1வது சாப்டர், 4வது சாப்டர், 6வது சாப்டர் மற்றும் 8வது சாப்டர் நீங்கள் முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணணும். 5 மார்க் क्वेश्चंस நீங்கள் அட்டெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக 2வது லெசனையும் 7வது லெசனையும் கண்டிப்பாக செலக்ட் பண்ண வேண்டும். ஏனென்றால் 2வது லெசனில் 2 क्वेश्चंस வருகிறது, 7வது லெசன் 4 क्वेश्चन வருது. ஆக மொத்தம் 7 क्वेश्चन 4 क्वेश्चंस அதிலே வருகிறது. 3 மார்க்ஸ் क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் லெசனும் 9th லெசனும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் லெசனில் 3 क्वेश्चंस வருது, 3 क्वेश्चन வருகிறது. 9வது லெசனில் 4 क्वेश्चन வருது. ஆக மொத்தம் 7 क्वेश्चंस வருது. 15 क्वेश्चனில் 7 क्वेश्चन நீங்கள் அட்டெண்ட் பண்ணி வரலாம். ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணும்போது இதுவரையும் கேட்ட பப்ளிக் क्वेश्चंस ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக அட்டெண்ட் பண்ணணும். ஃபார்முலா தரவு பண்ணணும். ஃபார்முலா, சப்ஸ்டிடியூஷன், கால்குலேஷன் ப்ளஸ் ரிசல்ட் வித் கரெக்ட் யூனிட் எழுதணும். ப்ராப்ளம்ஸ் மட்டும் நமக்கு மொத்தமாக 15 மார்க்குகள் 5 மார்க்ஸில் வருகிறது. படிக்கும் போதே அண்டர்லைன் செஞ்சு படிச்சா 1 மார்க் கேள்விகளை எளிதா எழுதலாம். சில நேரம் படிச்சுட்டு போன வழக்கமான கேள்விகள் கூட சின்ன மாற்றத்தோட கேட்கப்படும். உன்னிப்பா படிச்சா வித்தியாசம் தெரியும். டயக்ராம் போடும் போது பார்ட்ஸ் முக்கியம். அதை கருப்பு பேனாவால எழுதினா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா படிங்க, கவனமா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.